நோட்ஸ் எடுக்கலாமா? வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது டேஷ் குமரப்பருவம், குழந்தை பருவம், குழவி பருவம், வாழ்நாள் முழுவதும். இங்க வளர்ச்சின்றது உடல் வளர்ச்சி அவங்க கேட்கல, மன வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறை எந்த பருவத்துல நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. குமரப்பருவம், குழந்தை பருவம் இதை பத்தி நம்ம சைக்காலஜி புக்ல நிறைய படிச்சிருப்போம். நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், மேபி குமரப்பருவமா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து குரோத்னா உடல் வளர்ச்சி அவங்க கேட்கல, மன வளர்ச்சி முன்னேற்ற செயல்முறையை தான் கேட்டிருக்காங்க. அது நமக்கு லேர்னிங் அப்படின்றது வாழ்நாள் முழுவதுமே நடைபெறும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு வாழ்நாள் முழுவதும். மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலை மாற்றம், அடக்கி வைத்தல், எண்ண குடியிருக்கை, உணர்ச்சி தூய்மை. மனவெழுச்சிகள் அப்படின்னா இந்த அழுகை, சிரிப்பு, டிப்ரெஷன் இது எல்லாமே ஒரு விதமான மனவெழுச்சிகள் தான். இதை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்கி வைத்தல். இப்போ ஒரு விஷயத்த நம்ம அடக்கி வைக்கிறோம், கோபத்தை நம்மளோட அழுகையை கூட நம்ம அடக்கி வச்சோம்னா அது திருப்பி கோபமா வெளிப்படும். என்ன குடியிருக்கை, அதை மட்டுமே நம்மளுக்கு இருக்கிற டிப்ரெஷனையே நினச்சிக்கிட்டே, நமக்கு இருக்க ப்ராப்ளமை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு மென்டல் இஷ்யூவாக தான் மாறும். உணர்ச்சி தூய்மையும் வராது. இதுக்கான சரியான விடை நிலை மாற்றம். ஏன்னா நமக்கு ஓவர் டிப்ரெஷன்ல இருந்தாலோ கஷ்டத்துல இருந்தாலோ நம்ம நம்மளோட நிலையில இருந்து மாத்திக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா நம்ம ஒரு கோவிலுக்கு அதுக்காக தான் சொல்லுவாங்க, கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை இந்த டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். அந்த நேரத்துல அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு வேற வகையில நம்மளோட எண்ணங்களை செலுத்தலாம். மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலை மாற்றம். சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது? லெக்கி. குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் டேஷ் காரணியாக கருதப்படுகிறது. சமூக. குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுவது சமூக காரணி தான். டேஷ் என்பது புவியும் அல்ல, விரியும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளையும் கொண்டது. அதாவது இது நம்ம படிச்சிருப்போம், புவி சிந்தனை, விரி சிந்தனை அப்படின்னு படிச்சிருப்போம். சிந்தித்தல் அப்படின்றது தான் குவியும் அல்ல, விரியும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளையும் உள்ளடக்கியது. இதுக்கான விடை சிந்தித்தல். டேஷ் நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கின்றோமோ அல்லது அனுபவிக்கின்றோமோ அவற்றை உள்ளடக்கியது. அதாவது நம்ம எதை நினைக்கிறோம், எதை அனுபவிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் உள்ளடக்கியது எது? உணர்வுள்ளவர், மனசாட்சி, முன் உணர்வு, மயக்க நிலை. நம்ம கான்ஷியஸ்ல இருந்தாதான் நம்மளோட எண்ணங்கள், நம்ம எதை பத்தி